இந்த காலை நேரத்தில் எதையுமே நம்ம அறகுறையாக வேங்கணும்னு கர்த்தர் நம்மளை அழைக்கவே இல்லை. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். இன்னும் சில காரியங்களை சாத்தானா ஏன் ஜெயிக்க முடியல? நிறைய குடும்பங்களை பார்த்தா சத்துருவினால் வருகிற தாக்குதல் அதிகமாக இருக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். இஸ்ரவேலுக்கு விதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோவுக்கு விதமான மந்திரவாதம் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் உண்மை ப்ராக்டிக்கல் அப்படியா இருக்குது. சத்துருவினால ஒரு பாட்டு உண்டு, சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பம் வந்ததையா, சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பம் வந்ததையா, அத்தனை உமது அரும்பலத்தாலே, அத்தனை உமது அரும்பலத்தாலே மெத்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. ஹல்லேலூயா. இருக்கு என சொல்ல முடியாத போராட்டம். ஒன்றுக்கு கை வைத்தனா 10 அவதாரம் எடுத்த மாதிரி 10 கையை தான் வைத்தணும். அவ்வளோ போராட்டம் இருக்குது. இந்த நான் ஒன்று சொல்கிறேன், இப்படிப்பட்ட போராட்டங்கள், சோதனைகள், மாறாத கண்ணீர்கள், கவலைகள், கலக்கங்கள் மாறி மாறி வருதுன்னா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன், சாத்தானை அழிப்பதற்கு. வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம், ரோமர் 16ஆம் அதிகாரம் 19-20. சாத்தானை காலில் கீழே போட்டு நசிக்கணும்னா சும்மா மிதிக்கன்னு உங்கள் கால் தான் டேமேஜ் ஆகும். உங்கள் கீழ்ப்பிடுதல் யாவருக்கும், அதான் சபையாராகிய உங்களுடைய கீழ்ப்பிடுதல் உங்கள் குடும்பத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் தெரியணும். அது மாத்திரமல்ல, யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிசாசே இயேசு நாமத்தில் போன்னு சொல்லிக்கிட்டு தேவனுக்கு கீழ்ப்பிடுதலை ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனமாக இருக்கும்போது, ஒரு பகுதியான கீழ்ப்பிடுதல் இருக்கும்போது, ஒரு தாமதமான கீழ்ப்பிடுதல் இருக்கும்போது, கீழ்ப்படிய மனமற்று இருக்கும்போது பிசாசை இயேசு நாமத்தில் போன்னு சொன்னால் போகவே போகாது. உங்கள் கீழ்ப்பிடுதலை பூரணப்படுத்துங்கள். எந்தெந்த காரியம் பிடிக்காத காரியமா அவனுடைய கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியல, கிருபையின் மேலே கிருபை பெற்ற ஜனங்களை இன்னைக்கு பார்க்க முடியல. கேட்டால் உலகப்பிரகமான ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு அடையாளமாக இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் என்ன? அது இல்லையே இன்னைக்கு.